அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள நண்பர்களே, நமது நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை வட்டம், அதாவது பாளையங்கோட்டை தாலுகா, பாளையங்கோட்டையிலிருந்து கிட்டத்தட்ட சீவலப்பேரி ரோடு வழியாக 10 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர்தான் கான்சாபுரம். கான்சாபுரம் என்றால் அந்த ஊருக்கு எப்படி பெயர் வந்தது? கான் சாஹிப் என்ற ஒருவர் இருந்தார். ஆங்கிலேயர்களுக்கு ஆரம்பத்தில் ஆதரவாளராக இருந்து பிறகு இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி போராடி ஆங்கிலேயர்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்தவர் இந்த கான் சாஹிப். இவருக்கு கான் சாஹிப் என்றும் சொல்லப்படும், மதுரை நாயகம் என்று சொல்லப்படும். இதன் பெயரில்தான் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் மருதநாயகம் என்ற ஒரு சினிமா படத்தை ஆரம்பத்திலே எடுத்தார். அது பாதியிலே நிறுத்தப்பட்டது. அவருடைய லட்சியங்களில் ஒன்று மருதநாயகம் படத்தை வெளிப்படுத்துவதுதான். இந்த மருதநாயகம், மதுரை நாயகன் கான் சாஹிப், இவருடைய வீர தீரத்தை பற்றி நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், 4 முறை ஆங்கிலேயர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டவர். 4 முறையும் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட பிறகும் உயிர் வாழ்ந்த ஒரே மகத்தான மனிதர்தான் இந்த கான் சாஹிப். அப்போ 4 முறை தூக்கில் தொங்கப்பட்ட பிறகும் இவர் மரணத்தை தழுவவில்லை. ஏனென்று பார்க்கின்ற பொழுது, ஒவ்வொரு சமயத்திலும் தூக்கு கயிறை முத்தமிடுகின்ற பொழுது அவர் மூச்சை இழுத்து வாங்கி அடக்கிக் கொள்வார், விடவே மாட்டார். கடைசியில் தூக்கு கையிலிருந்து விடுவித்த பொழுது அவர் அப்போதுதான் மூச்சை விடுவார், உயிரோடு திரும்புவார். இதை அறிந்த ஆங்கிலேயர்கள் இவரை எப்படி தீர்த்து கட்ட வேண்டும் என்று ஒரு கங்கணத்தை கட்டி கொண்டார்கள். கடைசியில் அவர் சொன்னார், நேருக்கு நேராகவோ மறைமுகமாகவோ என்னை ஒருபோதும் உங்களால் தீர்த்து கட்ட இயலாது. ஒருவேளை நான் இறைவனை வணங்கி கொண்டிருக்கின்ற பொழுது, இறைவனை நான் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது, அப்பொழுது வேண்டுமானால் என்னை நீங்கள் கொல்லலாம் என்று இவர் சொன்னதை ஆங்கிலேயர்கள் இவர் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது இவரை கொன்றார்கள். கான் சாஹிப் இவரை சின்ன பின்னப்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இவருடைய தலை என்பது மதுரை சம்மட்டிப்புறத்திலே இவருடைய தலை அடக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய உடல் பகுதி என்பது திருச்சி சந்தைப்பேட்டையில் இவருடைய உடல் பகுதி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இவருடைய ஒரு கை கான்சாபுரம் என்ற அந்த ஊர் பாளையங்கோட்டை தாலுகாவில் அமைந்திருக்கக்கூடியது. சீவலப்பேரிக்கு முன்னால் பாளையங்கோட்டையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் பர்கிட் மாநகரம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் கான்சாஹிபுரம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே இவருடைய நினைவிடமும் இருக்கிறது. எப்படி இவருடைய நினைவிடம் வந்தது என்று சொன்னால், இவரினுடைய கையின் ஒரு பகுதி இந்த கான்சாஹிபுரத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இவருடைய நினைவிடம் கான்சாஹிபுரத்தில் இருக்கிறது. இன்னொரு கைப்பகுதி சேர்மாதேவி பக்கத்தில், கல்லூர் பக்கத்தில் கான்சாஹிபுரம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 252 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர்தான் இந்த கான் சாஹிப், இந்த மதுரை நாயகன், இந்த மருத நாயகம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதுதான் இவருடைய நினைவிடம். இந்த நினைவிடம்